Hi friends, welcome to Chennai food. வாழைக்காயை வச்சு நம்ம வறுவல் பொரியல் இதெல்லாம் செய்வோங்க. அப்படி செஞ்சு கொடுத்தா வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடுற மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எக் பிளான்ட் ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்காக நான் வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வாழைக்காயை நம்ம தோல் சீவிக்கலாம். வாழைக்காயை நான் தோல் சீவிட்டு டாப் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிட்டேன். இன்னும் இதை லெவல் பண்ணுறதுக்காக இந்த சைஸில் கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டா நமக்கு ஒரே லெவலாக பீஸ் கிடைக்கும். நல்ல பெரிய வாழைக்காயாக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கூட வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மெலிசாக நம்ம பீஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கனமாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி தான் இதையும் கட் பண்ணி எடுக்கணும். வாழைக்காயை நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய பீஸ்லாம் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது. இதை நாம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அகலமாக இருக்கிற பீஸ்லாம் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காய் பீஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு ஒரு அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வாழைக்காயில் தான் செய்யணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதிலெல்லாம் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்ததாக இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையாக ஒரு மாவு மிக்சிங் கொடுக்கணும். நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆர்கனோ எக்ஸ் அது சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ட்ரையாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு நான் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த பெப்பர் சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த முட்டையும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு கடைசியாக நம்ம ரெடி பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். நான் 5 பிரெட் ஸ்லைஸை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெடிமேடாக பிரெட் க்ரம்ஸ் கிடச்சா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ட்ரை பவுடரில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி பெரட்டி எடுத்திங்கன்னா இதில் நல்லா கோட் ஆகிடும். பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை முட்டையில் போட்டு பெரட்டிக்கலாம். முட்டையில் பெரட்டினதுக்கு அப்புறமா இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டிக்கணும். நல்லா கோட் ஆகிற மாதிரி போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே நான் ட்ரை மாவில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், பெரட்டி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை நாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகும். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். கொஞ்சம் நேரம் வெந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுக்கிறேன். எண்ணெயிலேருந்து எல்லா பீஸுமே எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம வீட்டில் வாழைக்காயை பொரியல் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. அது எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கோட் பண்ணி செஞ்சுருக்கிறோம். அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும், விரும்பியும் சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான எக் பிளான்ட் ஃபிங்கர்ஸ் ரெடி
ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காயை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான எக் பிளான்ட் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.